நம்முடைய அருங்கொடை இல்லம் திருச்சி மறை மாவட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய இது அருங்கொடை இல்லம் இல்லையா? ஒரு வித்தியாசம் சொல்ல முடியுமா என்ன இருக்காதுக்கும் அப்படின்னு? திருப்பலி இருக்காது, ஆராதனை இருக்காது, மாதா, முக்கியமா மாதாவை சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு தெரியுமா? அன்னைக்கு கிறிஸ்தவ கோயில்னு சொன்னா சர்ச் இருக்கா அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு சர்ச் இருக்குன்னு கேட்டா எதை காட்டுறாங்க தெரியுமா? இந்த பெந்தகோஸ்தே செப்ப கூட்டங்களை காட்டுறாங்க. அதனால எங்க போனாலும் இன்னைக்கு சர்ச்சுன்னு கேட்கக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிற ஆலயத்தை நீங்க கேட்கணும்னா மாதா கோயிலும் காட்டுங்க. அது புனித அந்தோனியார் கோயிலா கூட இருக்கலாம், செபஸ்தியார் கோயிலா கூட இருக்கலாம், இல்ல குழந்தை ஆலயமா கூட இருக்கலாம் அந்த ஆலயம். ஆனா மாதா கோயில் கேட்டீங்கன்னா தான் கரெக்டா உங்களுக்கு முகவரி காட்டுவாங்க, கத்தோலிக்க ஆலயத்தை காட்டுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கூடாரத்தை, பெந்தகோஸ்தே கூடாரத்தை காட்டிடுவாங்க. எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு. தூத்துக்குடியில போய் இங்க கோயில் எங்க இருக்குமான்னு காட்டினேன். கேட்டாங்க, கோயில் அந்த மூலையில இருக்க பாருங்கன்னு நாங்க போனோம். அது ஒரு பெந்தகோஸ்தே கூடாரம். அடுத்து இது இல்லமா நாங்க இன்னொரு கோயில் போனோம். இன்னொரு கோயில காட்டினாங்க, அங்கேயும் போன ஒரு பெந்தகோஸ்தே கூடாரம். இன்னொரு கோயில் கடைசி அது சிஎஸ்ஏ கோயில். கடைசியில என்னதான் கேட்கறது, மாதா கோயில் அப்படின்னு அப்பதான் பங்கு கோயில காட்டினாங்க. மாதா கோயில் காட்டினாங்க. அது பங்கு கோயில் யாரு? சவேரியார் ஆலயம். அது சவேரியாருக்கு, சவேரியார் பேர்ல பேட்ரன் அந்த கோயில். ஆனா மாதா கோயில் தான் கத்தோலிக்க ஆலயத்தை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அடையாளம் வந்துருச்சு இல்லையா? ஆக நம்முடைய விசுவாசம், நம்முடைய அடையாளம் மாதா அப்படின்னு சொன்னா சாலச்சிறந்தது அன்னை மரியாள். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த நற்செய்தி பணியில் இருக்கும் நான் அன்னைக்கு ஒரு பாடல், அன்னை மரியாளை ஒரு புகழ்ந்து பாடல். அந்த பாடல் இல்லைன்னா ஜெபம் தொடங்காது. அதனால் நாம் அனைவரும் ஒரு அற்புதமான பழைய பாடல், அது எங்களுடைய ஜெப குழுவினுடைய என்ன சொல்றது ஆந்தம், நேஷனல் ஆந்தம் இருக்கு இல்லையா? இந்த தேசிய பற்றதெல்லாம் இல்லையா அவங்ககிட்ட? நேஷனல் ஆந்தம் இருக்கு இல்லையா? அது மாதிரி எங்களுடைய ஜெப கூட்டம் அப்படின்னா ஆரோக்கிய செல்வன் இருக்கிறார், இல்லைன்னா என்னுடைய சகோதரர் இன்பநாதன் என்னோட மியூசிக் பாட வருவார், அவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல மாதா பாட்டு தான் தொடங்கும். அதனால இன்றும் அன்னை மரியாளை புகழ்ந்து பாடி நம்ம இந்த வழிபாட்டை தொடங்குவோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபியுங்கள். ஏன்னா ஆவியானவருடைய வல்லமையெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம். அன்னைக்கு பாடல் எழுப்புவோம், குரல் எழுப்புவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாம் இந்த வழிபாட்டினை இந்த நேரத்தை தொடங்குவோம். அன்னையே ஆரோக்கிய தாய், உம் திருமகனை மடியிலே சுமந்து இந்த உலக மீட்புக்காக சிலுவையில் கையெழுத்திட எங்களையும் உம் பிள்ளைகளாக்கினர்.
வாழ்வூற்றும் அன்னையாக பல்வேறு பெயர் கொண்டு விளங்கும் எங்கள் அன்பு தாயே, உன் பிள்ளைகள் நாங்கள் ஒன்றாக இணையும் இந்த வேளையில உன் திருமகனிடம் எங்களுக்காக நீர் பரிந்து பேசும் இந்த நேரம் முழுவதையும் நாங்கள் இறைவனோடும் இறை வார்த்தையோடும் ஒன்றித்தவர்களாய் தியானித்து அதன் முழு பலனையும் நிறைவையும் ஆசிரையும் அருளையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுச் செல்ல உன் திருக்குமாரனும் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே. உன் திருக்குமாரன் எங்கள் மீட்பர் ஆண்டவர் இயேசு, உலக இரட்சகர், அரசருக்கெல்லாம் அரசர், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், பிணிகளை போக்கியவர், பேய்களை ஓட்டியவர், நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கியவர், அதிசயங்களையே செய்து வாழ்ந்தவர், தன் இரு கரங்களையும் விரித்து கொடுத்து சிலுவையிலே தன்னையே கையளித்தவர், அவ்வாறு எங்களுக்கு மீட்பு கொடுத்தவர், வாழ்வு கொடுத்தவர். அந்த தேவனின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் இன்றைய சிந்தனையாக கடவுள் இப்ப யார்கிட்டயாவது ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு தெரியாது. ஆசிரியர் பணிகள்லாம் பல பேர் வேலை செய்யறீங்க. எத்தனை பேர் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க? டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே இல்லையா? நிறைய பேர் இருக்கிறீங்க. நானும் ஒரு ஆசிரியர் தான் பள்ளியில. இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதனால சொல்லிக் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா மேத்ஸ்ல இல்லையா? இருக்கா இல்லையா? கூட்டல் கழித்தல் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? 1 + 1 2, அப்புறம் 1 + 2 3 இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இன்றைய காலத்துல பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுல ஒரு அம்மா எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பொண்ணை முன்னால நிறுத்தி ஒரு முத்தம் கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். முத்தம் கொடு. இந்த பையன் உடனே முத்தம் கொடுத்தான். இன்னொரு முத்தம் கொடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே கொடுத்த என்னாச்சு? 1 1 2 கூட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த நிமிஷம் பொண்ணை இப்ப நீ முத்தம் கொடு அப்படின்னு சொன்னாங்களா. அந்த பையனுக்கு 2 முத்தம் அவன் கொடுத்தாங்க. நீ ஒரு முத்தம் கொடு அப்படின்னு பொண்ணு உடனே அவனுக்கு முத்தம் கொடுத்துச்சான். இப்போ நீ கொடுத்த 2 மட்டத்துல ஒரு முத்தம் அது கொடுத்துருச்சு. கழித்தல். 1ல 1 போச்சு, கழித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. இப்போ 2 பேரும் சேர்த்து முத்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னா எது என்னது? பெருக்கல். 2 பேரும் சேர்ந்து முத்தம் கொடுக்கறது பெருக்கல் அப்படின்னு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பா ஆத்திரப்பட்டு வேகமா வந்து, என்ன டீச்சர் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் பிடிச்சி பிரிச்சு வச்சாராம். வகுத்தல். எப்படி இருக்குல்ல கதையை பாருங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டா, ஒரு பையனை கடிச்சு ரத்தம் அடிய தூக்கிட்டு வர்றாங்க. 2ஆம் கிளாஸ் பையன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இங்கதான் எங்க ஸ்கூல்ல தான் நடந்தது. நான் செம்பட்டுல இருந்து வரேன். தெரியுமா தெரியாது? சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். செம்பட்டுல ஏஎம்ஆர்சி ஸ்கூல் ஒன்று. இது ஒரு ஜங்ஷன் ஆர்சி ஸ்கூல் இல்லையா? ஏஎம்ஆர்சி ஸ்கூல் செம்பட்டு பகுதியில் ஒன்று இருக்கு. அங்கதான் இருக்குது. அந்த ஸ்கூல்ல தான் வாத்தியாராவும் இருக்கிறேன். 2ஆம் வகுப்பு மாணவன் கடிபட்டு ரத்தம் ஒழுக ஒழுக தூக்கிட்டு வர்றாங்க. நான் சாப்பிட வந்து என்னன்னு பதறி போய் என்னன்னு கேட்கிறேன். ஒரு பொண்ணு கடிச்சிருச்சான். ஏண்டா அப்படின்னு கேட்டா, ஐ லவ் யூ சொல்லிவிட்டானே. ஐ லவ் யூ என்ன எப்படி சொல்லுவாங்க, அதனாலதான் கடிச்சேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவங்க 2 பேரும் படிக்கிற வகுப்பு என்ன? 2ஆம் வகுப்பு. ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, காலம் கடந்து விட்டது. இன்றைக்கு என்றையோ ஒரு காலத்துல போயிட்டு இதை ஏன் இன்னைக்கு இவர் சொல்றாருன்னு சொல்லாங்க. கொஞ்ச நேரம் உங்களை எல்லாம் வேற திசை திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது மாதிரி இன்னொன்னு இருக்கு பாருங்க. என்னன்னு கேட்டா, ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடந்துச்சு. இதய அறுவை சிகிச்சைங்க. ஹார்ட்ல பயங்கரமான ஒரு அறுவை சிகிச்சை. நிறைய பேருக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு அந்த மருத்துவர். அந்த அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வெளியில வர காத்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க இல்லையா? டாக்டர் எப்படி இருக்காரு, எப்படி இருக்காரு, ஐயோ
எத்தனையோ கேள்வி கேட்பாங்க இல்லையா? பலருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். யாராவது என்ன மருத்துவமனையில அறுவை சிகிச்சைக்காக சென்றவர்கள் அந்த அனுபவம் இருக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த டாக்டரை பார்த்து ஒரு அம்மா கேட்ட கேள்விக்கு இன்னும் அவரால் பதில் சொல்ல முடியல. எத்தனையோ நூற்றுக்கணக்கான இதய அறுவை சிகிச்சை பண்ணியது. ஆனா அப்படி என்ன அந்த கேள்வி கேட்டாங்க அந்த அம்மா? அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அறுவை சிகிச்சை முடிச்சு வெளியில வந்தோடனே, டாக்டர் அவருடைய இதயத்துல வேற பொண்ணு எது இருக்கா பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இதயத்தை திறந்து அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிற அவருடைய இதயத்துல வேற யாராவது பொண்ணு இருக்கான்னு கேட்டாங்க. சொல்லிடுங்க டாக்டர் அப்படின்னு. அந்த கேள்விக்கு இன்னும் அந்த டாக்டரால பதில் சொல்ல முடியாம அவர் தெரியலதான் சொன்னார். எப்படி இருக்கு கதையெல்லாம் இல்லை. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அப்படியே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், வேற ஒண்ணும் இல்லை. நீங்களாம் தூங்கிடக்கூடாது, நானும் தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறதா அப்படி தட்டி எழுப்பணும். இப்ப கை தட்டுறதெல்லாம் எப்படி அப்படின்னா, எப்படி தட்டுவீங்க? இப்படியா? நம்முடைய இந்த விரல்கள் எல்லாம் விரலோடு விரல் ஒட்டணும். அந்த விரல், அதாவது ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலோட, நடுவிரல் நடுவிரலோட, மோதிர விரல் மோதிர விரல், அப்படி இப்படி இப்படி தட்டணும். அப்பதான் அந்த ஆக்கு பஞ்சர், இன்னைக்கு நிறைய பேர் எங்கெங்கயோ போறீங்க மருத்துவத்துக்குலாம், ஆக்கு பிரஷர் ஆக்கு பஞ்சர் அப்படிலாம் தேடி தேடி போறீங்க. போக வேணாம், ரூமை கூட்டிட்டு கொஞ்ச நேரம் கை தட்டுங்க. நல்லா பள்ளமா அந்த அழுத்தங்களாம் கிடைக்கிற மாதிரி நிறைய நரம்புகள் எல்லாம் கனெக்ஷன் இங்க உள்ளங்கையில தான் இருக்கு. அதான் உள்ளங்கால் போட்டு உள்ளங்கால் போட்டு அழுத்துறாங்க. சில நேரங்களில் நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம அழுத்தி பிடித்துக் கொண்டோம்னாவே நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனா கான்சென்ட்ரேஷன் வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும். மனதை ஒருமுகப்படுத்தி செய்யணும். ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இங்க பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது. யாரோ இன்னொருத்த கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் நினைக்க கூடாது. அதனால கை தட்டுறது இப்படிதான் தட்டணும். எங்க ஒரு பலமா சத்தம் முடியும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க பார்க்கலாம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவருடைய உரிமை சொத்தான மக்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னொரு எடுங்க பார்ப்போம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். Praise the Lord. Praise the Lord. ஆக இந்த இரண்டு வசனங்கள் ஒரே ஒரு இறை வார்த்தைகள்ல 4 பண்புகளை வெளிப்படுத்தப்படும். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார், இறைவன் தமக்கென மக்களை முன்குறித்து வைக்கிறார். Praise the Lord. ஆக நீங்களும் நானும் இறைவனால் முன்குறித்து வைக்கப்பட்டோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சந்தேகத்தெல்லாம் நான் தீர்வு சொல்றேன். யாருக்கா சந்தேகம் இருக்கு? சந்தேகத்துக்கெல்லாம் அப்புறம் முடிவு வரும். நிறைய பின்னால நம்ம பார்க்கும்போது நிறைய பதில் கிடைச்சிருக்கு. கவலைப்படாதீங்க. அதற்கடுத்து அப்படி முன்குறித்து வைத்த அந்த மக்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதை முன்குறித்து வைத்த மக்களை, பெயர் சொல்லி அழைத்த மக்களை தமக்கு ஏற்புடையோராக்கினார். அது 3ஆவதாக. 4ஆவதாக என்னன்னா, தமக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்த மக்களை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அப்படின்னு சொல்லும்போது கரங்கள் நிச்சயமா என்னன்னா அனிச்சை செயல் மாதிரி. அனிச்சை செயல்னா என்ன தெரியுமா?
அணிச்சை செய்யற மாதிரி வந்துடணும் கையை. எனக்கு என்னன்னா உட்காந்துருக்க கூடாது. இந்த மாதிரி ஜெப கூட்டங்கள் நற்செய்தி ஊழியங்கள்ல வந்து பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அப்படிங்கும்போது சொல் நீங்க வேணா சொல்லிக்க போ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸசைஸ். கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை புகழும் பொழுது உயர இருக்கிற கடவுள் நம்ம கரத்தை பிடிக்க வருவார், கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருவார். அந்த நம்பிக்கை தான். நான் பல முறை சொல்வது, இந்த குழியில விழுதுறீங்க, ஐயோ குழியில விழுந்துட்டேன்னு தலையில கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா கிடக்க வேண்டியதான் குழியில. ஆனா தலையில கைய வைக்கவங்க கையை உயர்த்திட்டு ஐயோ விழுந்துட்டேங்க தூக்கி விடுங்கன்னு சொன்னா யாராவது நிச்சயமா கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்களா, விட மாட்டாங்களா? அதுதான் தேவை. நிறைய பேரு ஏன் விழுந்தேன் ஏன் விழுந்தேன் ஏன் விழுந்தேன் ஏன் விழுந்தேன் ஏன் விழுந்தேன்னு கேட்டுட்டு விழுந்த இடத்துலயே தான் கிடக்குறாங்க. எழுந்த சரித்திரமே இல்லாம போச்சு வாழ்க்கையில. எழுந்த சரித்திரமே இல்லாம போச்சு வாழ்க்கையில. ஏன் விழுந்தேன் அப்படிங்கிற கேள்வியை விட என்ன பண்ணணும், அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். அட விழுந்துட்டேன் அடுத்து என்ன அப்படின்னு. ஒரு குரங்கு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குரங்கு குட்டி, குரங்கு கூட்டத்தோடு தெரிஞ்ச அந்த குரங்கு குட்டி திடீர்னு ஒரு பாம்பை பார்த்த உடனே என்னமோ அப்படின்னு நினைச்சு விளையாட்டு பொருள் மாதிரி நினைச்சு அந்த பாம்பை வேகமா பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சு. பாம்பு உயிரோட இருக்கிற பாம்பு என்ன பண்ணுச்சு, இறுக்கி சுத்திக்கிடுச்சு அந்த குரங்கு குட்டி. ஏன்னா இது குட்டி வந்து தலை பகுதியில் பக்கத்தில் இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியல. குரங்கு அப்படி பிடிச்சிருச்சு, உடனே சுத்தி. ஆனா குரங்கு குட்டிக்கு பயம், இந்த பாம்பு கடிச்சிரும். ஆக பிடிய விட இறுக பிடிக்குது, விட்டா கடிக்கும், விட்டா கடிக்கும். இப்படியா போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. சுத்தி இருந்த குரங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு, சுத்தி இருந்த குரங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. பல மணி நேரம் ஆச்சு. இந்த குட்டி குரங்கு இருக்க பிடிச்சபடி இருக்குது, பாம்பும் சுத்தியபடி இருக்குது. அப்ப ஒரு மனுஷன் வந்தவர், எவ்வளவு நேரம் தான் பிடிச்சுக்கிட்டு இருப்ப, அதை விடு அப்படின்னு சொல்றாரு குரங்கிட்ட. ஐயோ விட்டா கடிச்சிடும், செத்த பாம்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. செத்த பாம்பு எப்படி கிடைக்கும்? அப்பதான் இந்த குட்டி குரங்கு தெரிஞ்சது, தன் இருக்க பிடிச்ச பிடியில அந்த பாம்பு செத்து போச்சு. ஆனா செத்தது தெரியாம அதையே பிடிச்சுக்கிட்டு ஐயோ கடிச்சிரும் ஐயோ கடிச்சிரும் ஐயோ. அப்படிதான் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏதோ ஒன்று நடந்தது, ஆனா அதையே பிடித்துக்கிட்டு ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு எல்லாரையும் பாவத்துல போட்டு நல்லது இருக்கிறதெல்லாம் பார்க்கவும் நம்முடைய கண்கள் எல்லாம் சுத்தரா மறைஞ்சு போகுது. அடுத்து அப்படி இல்லம்மா இப்படி நீங்க சொல்றது ஐயோ இப்படிதாங்க நடந்தது, எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வேற பேசி. ஆக எதை விடணுமோ அதை விட்டுறணும், பிடிச்சிட்டே இருக்க கூடாது. எதை விடணுமோ அதை விட்டுறணும். அப்பதான் அடுத்து என்னன்னு போக முடியும். இல்லை அப்படின்னா விழுந்த இடத்துலதான் கிடக்கணும், விழுந்த இடத்துலதான் கிடக்கணும். ஆக இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை எல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கு நான் ஒரு சின்ன பிள்ளை எடுத்து சொல்லுவேன், உதாரணமா சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, இந்த குழந்தை ஒரு பெற்றோருக்கு குழந்தையாக ஒரு குடும்பத்தில் பிறக்கும் பொழுது, கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்குது என்றால் இறைவன் முன்குறித்து வைக்கிறார். அப்படியாகத்தான் நான் நீங்கள் எல்லோருமே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். அதுவே நமக்கு இறைவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதற்கு பொருளாக அமைகிறது. எப்படி பெயர் சொல்லி அழைக்கிறார்? அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்கு போயிருக்கீங்களா? ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறீங்களா? எங்க கடையிலையா? ஆலயத்தில். ஆலயத்தில் தானே அருள் சாதனமாக பெற்றோம், அருள் சாதனமாக பெற்றோம். அருள் சாதனம் அது. இந்த ஞானஸ்தானம் பெறும் பொழுது ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய குழந்தையை தூக்கிட்டு வாங்க முன்னால அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? ஞானஸ்தானம் வந்திருக்கீங்களா? வாங்காம முன்னால உங்க பிள்ளைய தூக்கிட்டு அப்படின்னு மங்கசாமியார் சொல்லுவாங்கல்ல. உடனே ஞானம் பெற்றோர் அந்த குழந்தைகிட்ட பெற்றோர்லாம் வருவாங்க. வரும்போது அந்த அழைப்புங்கிறது அழகாக நடக்குதுங்க. நம்முடைய அருட்சாதனத்தின் வழியாக இறை வார்த்தையை அழகாக கொடுத்து, எவ்வாறு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை
கிறிஸ்தவ சமூகத்தால் அழைக்கப்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு அங்கதான் அருமையா இருக்கு. வந்தோடனே 2 கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? 2 கேள்வி தான் கேட்பாங்க தொடக்கத்துல. ஐயோ என்னைய பார்க்க கூடாது, என்னைய பார்க்காம சொல்லுங்க ஏதாவது. யாருமே ஞானஸ்தானத்துக்கு போனது இல்லையா? ஞானஸ்தானம் வாங்கினது இல்லையா? சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி, பிரைஸ் தி லார்ட். சூப்பர். அதுதான் கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல, எதையோ கேட்கல, உங்களுக்கு தெரிஞ்சதான். சில நேரம் எதையோ கேட்கறாங்கப்பா, இவர் பைபிள் கிட்ட படிச்சுட்டு வந்திருப்பாருப்பா, நம்ம போய் தப்பா சொல்லி யாராவது வெக்கப்படக்கூடாது. இங்க வெக்கப்படக்கூடாது. ஆண்டவர் முன்னால் இருக்கிற நாம் வெக்கப்படக்கூடாது. தெரிந்ததை நாம் நாவால் நாம் அறிக்கையிட வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. தப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்வார். எக்ஸாக்ட்லி. குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? முத்துக்குளம் பரிசுலேருந்து வந்திருக்கிற அம்சம்பங்கள்ல இருந்து ஐயா, ஐயா எனக்கு நல்லா தெரியும். என்ன ஐயா? ரைட். குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, அப்ப குழந்தையுடைய பேரை சொல்லுவாங்களா? எங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, அன்னைக்கு ஆரோக்கிய செல்வன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே வெரி குட், பிரைஸ் தி லார்ட். ஐயா நிறைய இடத்துல கோயிலுக்குள்ள வேலை பார்க்கறாரு. கோயிலுக்குள்ள தாங்க அவர் முத்துக்குளம் பரிசுலையும் அந்த அம்ச பங்களையும் பணி செய்யறார். ஆரோக்கிய செல்வன், ஆரோக்கிய செல்வன்ங்கிற பெயரை சொன்ன உடனே குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள் கேட்ட உடனே ஆரோக்கிய செல்வன் பதில் வருது. அதையே சொல்லி, ஆரோக்கிய செல்வனுக்காக இறைவனின் திருச்சபையிடம் நீங்கள் கேட்பது என்ன அப்படிப்பாங்க. என்னங்க? ஞானஸ்தானம் அல்லது தெருமுழுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சொன்ன உடனே ஒரு ஜெபம். அப்பதான் அழகா அங்க இருக்கிற குருவானவர், அதுதான் அழைப்பு. பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அழைப்பு. அதான் நம்ம பார்த்தோம். முன்குறித்து வைத்த மக்களை பெயர் சொல்லி அழைக்கிறார்னு பார்த்தோம். அதுதான் அந்த பெயர் சொல்லி அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? ஆரோக்கிய செல்வன். கிறிஸ்தவ சமூகம் உன்னை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் குட் நைட் சொல்லிட்டேன், எனக்கு குட் நைட் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம்லாம் நிறைய பேர் குட் நைட் சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். கையும் உயரல, அவங்க தலையும் ஒரு அசையும் இல்லை, தூங்குறாங்க நினைக்கிறேன். குட் நைட் சொல்லிட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டேன் நானு. ஒரு பாட்டு ஒன்று, குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ திஸ் மார்னிங். எங்கேயா கேட்டிருக்கீங்களா? லெட்ஸ் ஹோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் டான்ஸ் டுகெதர் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. பாடலாமா? குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ திஸ் மார்னிங். நான் யாருமே பாட மாட்டேங்கிறேன், நான் மட்டும் பாடிட்டு நல்லா இல்லையே. பின்னாடி இவங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்ம குரலும் கேட்காது. அவங்களும் போட மாட்டேங்கிறாங்க. சரியா? பரவாயில்ல, ஓகே. இதுதான் அருமையான செயல். எப்படி இறைவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒருவரை இந்த கிறிஸ்தவ சமூகத்தின் பெயரால் பெயர் சொல்லி அழைக்கிறார் விவிலியத்தின் அடிப்படையில். அதைத்தான் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30ல பார்த்தோம். முன்குறித்து வைத்தோரை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று. அங்க பாருங்க, அந்த ஞானஸ்தானத்தில் அதுதான் நடக்குது. ஆரோக்கிய செல்வன், கிறிஸ்தவ சமூகம் உன்னை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. எல்லாருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு, திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பு நமக்கு இறைவன் கொடுத்தது. இறைவனும் நம்மை முன்குறித்து வைத்து பெயர் சொல்லி அவருக்குரிய மக்களாக நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 4 எடுங்க. நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே சொல்லுங்க. கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அதனால நான் ரெண்டையுமே சொன்னேன். பேதுரு எழுதிய திருமுகத்துல
தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த 2 வார்த்தை முன்குறித்து வைத்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட. பாருங்க எவ்வளவு அழகா 2 காரணங்களை சொல்ற கடவுள். 2 காரணங்களை சொல்ற. நாம் தூயவராக வாழ்வதற்கும் மாசற்றவர்களாக இருப்பதற்கும் கடவுள் நம்மை எதற்கு முன்னால, உலகம் தோன்றுவதற்கு முன்னால் யார் வழியாக? கிறிஸ்து வழியாக. கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். Praise the Lord. Praise the Lord. அழகானது, அற்புதமானது இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இதுதான் இறைவன் நமக்கு நம் மக்களை முன்குறித்து வைக்கிறார் என்பது, தேர்ந்தெடுக்கிறார் என்பது. ஆக நாம் கிறிஸ்து வழியாகவே தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். அந்நிலையிலே நாம் தூயவராகவும் மாசற்றவர்களாகவும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் நம் வாழ்வின் பொருள். நம் வாழ்வின் பொருள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக அதே எபேசியருக்கு எழுதிய திரும்ப 1:5 படிங்க பாப்போம். அவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். பாருங்க, இரண்டாவதாக அதுவும் இயேசு கிறிஸ்து வழியாக. யார்? வேற இல்ல, வேற யார் வழியாகவும் இல்ல. சாத்தான் வழியாக இல்ல, அவர் இவர் அப்படிங்கிற எந்த வழியாகவும் இல்ல. கிறிஸ்து வழியாக கடவுள் தன் அன்பினால் நம்மை முன்குறித்து வைத்தார். Praise the Lord. ஆக கிறிஸ்து வழியாக நாம் யார் வழியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம்? கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். யார் நம்மை தேர்ந்தெடுக்கிறார்? கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அடுத்து 11வது வசனத்தை படிங்க. அதே எபேசியருக்கு எழுதிய கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியால் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். Praise the Lord. மிக அழகாக மீண்டுமாக கிறிஸ்து வழியாக இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதுபோல இது கடவுளின் திட்டமாகவும் இருந்தது என்று எடுத்து சொல்லப்படுகிறது. ஆக நாம், நீங்கள், இங்கே கூடியிருக்கிற மக்கள், நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தினால் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தினால் தான் கடவுள் நம்மை எல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்காக, அவருடைய மக்களாக. ஆக இது கடவுளின் திட்டம். அதைத்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:11 வசனத்தில் இது வேற எங்கேயும் இல்லை, யாருடைய திட்டமும் இல்லை, மோடியுடைய திட்டமும் இல்லை, நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ் டிவி தினகரன் அவங்களுடைய திட்டம்லாம் இல்லை. கடவுளின் திட்டம். யாரின் திட்டம்? கடவுளின் திட்டமாக. கடவுளின் திட்டப்படி நாமெல்லாம் முன்குறித்து வைக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக, அதையும் ஒரு காரணத்தை சொல்றாரு, எதுக்காகன்னு சொல்லி, உரிமை பேற்றுக்கு நாம் உரியவரான. ஆக கடவுளின் உரிமை. அதைத்தான் பேதுரு எழுதிய திருமுகம் 2:9 வாசிக்கும் போது உரிமை சொத்தான மக்கள் என்று வாசித்தோம் இல்லையா? 4 பண்புகள்ல 4வதா சொல்றது தூய மக்களினத்தார், உரிமை சொத்தான மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் திருக்கூட்டம் என்று பார்த்தோம். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இங்கே ஒன்று நிச்சயமாக விளங்குகிறது. நாம் முன்குறித்து வைக்கப்பட்டோம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். எதன் வழியாக? கிறிஸ்து வழியாக. யார் நம்மை தேர்ந்தெடுக்கிறார்? கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக எல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்? ஒன்று, நாம் மாசற்றவர்களாக வாழ, அப்புறம் தூயவர்களாக இருக்கும்படி, அப்புறம் மூன்றாவதாக ஆண்டவருக்கு உரிமையான மக்களாக இருக்கும்படி. ஆண்டவருக்கு உரிமையான
மக்களாக இருக்கும்படி அவர் நம்மை முன்குறித்து வைக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார் என்று. அதே போல கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15 படித்தீங்கன்னா இன்னொன்னு மிக தெளிவாக விளங்கும். பாருங்க, இன்னொரு வார்த்தை புதுசாக, கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். அருமையாக praise the Lord, praise the Lord. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். praise the Lord, hallelujah, hallelujah. எவ்வளவு அற்புதமான செயல் பாருங்க, எவ்வளவு அற்புதமான வார்த்தை வெளிப்பாடு அது பாருங்க. இயேசுவில் பிரியமான நற்செய்தி. இந்த நற்செய்தியை பற்றி சிந்திக்கும் பொழுது நிறைய கேள்விகளை கேட்பது என்னுடைய வழக்கம். ஆனா இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் இருக்கிறீங்க, ஆனா கேள்விகளை கேட்டு எழுப்புனா வருமா பதில் அப்படிங்கிறது தெரியல. இல்ல அந்த கேள்விகள் கேட்டு நான் தூங்க வச்சிருவேனாங்கிற பயம் இருக்கு, அதனால வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கலாம். எத்தனை நற்செய்தி இருக்கு? 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. எத்தனை இருக்கு சொல்லுங்க, சும்மா 4 இருக்கு. என்னென்ன? அப்படியா? வேஸ்ட், சுத்த வேஸ்ட், தப்பு, தப்பு, ரைட்டு அப்படின்றாங்க. அது நற்செய்தி இல்ல, 4 நற்செய்தி இல்ல. என்னது நற்செய்தியாகிய இயேசுவை பற்றிய செய்தி தான் அந்த 4 பேர் சொல்றது. அதனால நற்செய்தியாளர்கள் 4, ஆனா நற்செய்தி ஒண்ணுதான், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். praise the Lord, praise the Lord, praise the Lord. இதுமா நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியல, என்ன வேறுபாடு தெரியல. எங்க போய் கேட்டோம், எத்தனையோ கூட்டத்துல கேட்டேன், எத்தனையோ நற்செய்தி கூட்டத்துல கேட்டேன் இந்த கேள்விய. நற்செய்தி எத்தனை? எல்லாம் 4 4 4 தான். 4 பேர் யாரை பத்தி பேசுறாங்க? இயேசு ஒருவரை பத்தி தான். அவர்தான் நற்செய்தி. ஆனா இந்த 4 பேர் யாரு? இந்த நற்செய்தியை பற்றி எழுதக்கூடிய நற்செய்தியாளர்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை இவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. மத்தேயாசன் ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வாய்மொழி தான். வாய்மொழியா இருந்ததை பூரா எழுதணும், முறைப்படுத்தணும்னு பார்த்தாங்க. லூக்கா நற்செய்தி முன்னுரையை படிக்கும் போது மிக அழகா சொல்லுவார். அந்த முதல் அதிகாரத்துல தியோபிலஸ் அவரை, மாண்புமிகு தியோபில் அவர்களே, நீங்கள் கேட்டறிந்தபடி நான் கேட்டறிந்தவர்களை எல்லாம் முறைப்படுத்தி எழுத நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். மிக அழகாக சொல்லி தன்னுடைய நற்செய்தியை ஆரம்பிப்பாரு. எப்ப எழுதப்படுது தெரியுமா? இதெல்லாம் நற்செய்தியெல்லாம் எப்ப எழுதப்படுது தெரியுமா? எந்த ஆண்டு எழுதப்படுது? அதனாலதான் இதுக்குள்ள போகக்கூடாதுன்னு விரும்பினேன். அதனால போகுது, என்னன்னு தெரியல. இதுல போன நிறைய ஒண்ணுன்னா மாத்தி மாத்தி கேள்வியா தான் வந்துகிட்டே இருக்கும். பிறகு 35 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆனா எப்ப எழுதப்பட்டது? 65 இருந்து 90 AD, கிறிஸ்துவுக்கு பின். 65 இருந்து AD 65 இருந்து 90க்குள்ளதான் இந்த 4 நற்செய்தியாளர்களுமே இயேசுவை பற்றி எழுதுவதாக நமக்கு வரலாறு குறிப்பிடுகிறது. அது வரலாற்று உண்மையும் கூட. ஆனா இயேசு எப்ப இறந்துட்டாரு? 33 வயசுல இறந்துட்டாரு. 33வது ஆண்டுல இறந்தாரு. அதுவும் தெரியாது நிறைய பேருக்கு. இத சொல்லாம நான் கேட்டிருந்தேன்னா கண்டிப்பா சொல்லுவீங்க 33வது வருஷத்துலதான் இறந்தாருன்னு சொல்லுவீங்க. தப்பு. 33 வயதுல இறந்தார். 33 வயதுல தான் இறந்தார். 33வது ஆண்டு அவர் இறக்கிறார். ஏன்னா அவர் எக்ஸாக்டா சொல்ற மாதிரி 2000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம சொல்ற மாதிரி அவர் 1ல பிறக்கல. எக்ஸாக்டா அவரை பற்றி 2 குறிப்புகள் தான் இருக்கு. அவருடைய பிறப்பு பற்றி 2 குறிப்புகள் தான் நம்மளால ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்ட மாதிரி அந்த காலத்தில் எழுதப்பட்ட 2 என்ன பைப்பாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னைக்கு இருந்த ஒரு மரத்துகள்ல எழுதப்பட்ட ஒரு குறிப்புகள் அது இருக்கு. அதுல ஒண்ணு அவர் -4ல பிறந்ததா சொல்றாங்க. இன்னொன்னு வரலாற்று உண்மைப்படி -6ல பிறந்ததா சொல்றாங்க. அப்போ 33 வயசுல பிறந்திருந்தார்
இறந்திருந்தார் 33 வயசுலலாம் 28க்கு முன்னாலே அவர் செத்துட்டார். AD 28லலாம் இயேசு இறந்து விட்டார். -4 3 2 1 0 அப்படி கணக்கு பண்ணி வரணும் இல்லையா? அப்படி வரும்போது 28லலாம் நிச்சயமாக இறந்துட்டார். அப்ப AD 28ஆம் ஆண்டு இறந்த ஒரு மனிதனை 65ல தான் எழுதணுங்கிற ஒரு சிந்தனையே வருது. எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுல மார்க் நற்செய்தி தான் முதல்ல எழுத தொடங்குகிறார். மார்க் நற்செய்தியாளர் தான் முதல். ஆனா அதற்கெல்லாம் முன்னால இந்த கேள்வியை கேட்கணும். நிச்சயமா உங்களை சோதிச்சு அறியணும், இல்ல உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 27. பிரைஸ் தி லார்ட். 27 இருக்கு. முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் எது? எக்ஸாக்ட்லி, சூப்பர். தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 27 புத்தகங்களில் முதலில் எழுதப்பட்டது. ஏன்னா நற்செய்தியில 65ல தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. தெசலோனியருக்கு எழுதியது 50ல எழுத ஆரம்பிக்கிறது. 50 அதனுடைய முன்னுரை
நம்மனால அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்ல. the eternal life அப்படிங்கிற ஒரு faith, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் என்பதே இல்லை. இறப்புக்கு பிறகு வாழ்வு உண்டு என்ற ஒரு மனநிலை இல்லை. கிறிஸ்து இயேசு இறந்து உயிர் தெழுந்தார் என்பதில் தான் அந்த மறைபொருள் அடங்கியது. அதனால் தான் விண்ணுலகம் மண்ணுலகம் என்ற ஒரு சகாப்தமும் உருவானது. அதுபோல இன்னொரு சகாப்தம் உருவானது. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு உயிர்ப்பு, இறப்பு உயிர்ப்பு இந்த மறைபொருள் அமைப்பு திட்டத்தினால். என்னது அது? ஒரு சமுதாய புரட்சி மாதிரி. ஆதியிலே மனிதன் படைக்கப்பட்டார், ஆதாம் இல்லையா? அவருடைய கீழ்ப்படியாமை, அதனால் சாவு பாவம் உலகுக்கு நுழைந்தது. ஆனால் தன் ஒரே மகனாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலால், தன்னையே சிலுவையில் நமக்காக கையளித்ததால் வாழ்வு, சாவு அழிக்கப்பட்டது, வாழ்வு கிடைத்தது.